எதைத்தான் நம்ம அப்படியே அதோட தன்மையில் சாப்பிட்ருக்கோம். பாவக்காய் எடுத்தால் பாவக்காய் கசப்பு போக நல்லா வறுத்து அதை சாப்பிடுவோம். வெண்டைக்காய் வலுவழுப்பு போக போக நல்லா வதக்கி எடுத்து அதில் காரசாரமாக மசாலாவை போட்டு நம்ம சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் இப்போ வெயிலுக்கு வந்த இந்த தர்பூசணியை பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல கட் பண்ணி பீசஸாக சாப்பிட்ருந்தோம். அடுத்தது ஜூஸாக போட்டு சாப்பிட்டோம். இப்போ ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இதில். வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம், வாட்டர்மெலன் புட்டிங் அப்படின்னு நிறைய ஐட்டம். தோலை கூட விடுறது இல்லைங்க. அந்த தோலை கூட எடுத்து அல்வா செய்கிறது, சட்னி செய்கிறதுன்ட்டு அப்படி இப்படின்னு நிறைய ஐட்டம்ஸ், புது புது கண்டுபிடிப்பு தான் சமையலில் கூட. இன்றைக்கி பையனுக்கு வாட்டர்மெலன் புட்டிங் தான் போட்டுட்ருக்கேன். அதான் வேணும்னு சொல்லிட்டான். ஸோ நான் ஜூஸஸாக அடித்து குடித்தாச்சு. பையனுக்கு வாட்டர்மெலன் புட்டிங் தான். அதுக்கு கொஞ்சமாக அகரகர் சேர்த்து தண்ணியில் கொதிக்க வச்சு கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்து கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வாட்டர்மெலன் ஜூஸோட இந்த அகரகர் மிக்ஸையும் சேர்த்து நல்லா 4லேருந்து 6 மணி நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக புட்டிங் ரெடி. இதை நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம். இதில் ஏதாவது மில்க் புட்டிங் கூட செஞ்சு நம்ம மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் வாட்டர்மெலனில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அப்படியே சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்களேன்.